Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. பாரதியினுடைய கவிதைகளில் பெரிதும் மிளிர்வது காதலா வீரமா என்று எப்படி நிறுவப் போகிறார்கள் என்று உங்களைப் போலவே நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய முன்னுரையில் பாரதியை பற்றி சில செய்திகளை சொல்லலாம் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் அன்பு சகோதரர் பரத் அவர்கள் பேசிய பிறகு அதற்கு தேவை இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அவருடைய தாயை பற்றி அவர் சொன்னபோது வணக்கத்துக்குரிய அந்த அம்மா எனக்கு ஒரு பெரிய ரசிகை என்று சொன்னார். உண்மையில் நான் தான் அவர்களுக்கு ஒரு பெரும் ரசிகை. அவர்களை பற்றி சொல்லுகிற போது அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு ஊக்க ஊசியாக இருக்க முடியும் என்ற சொற்றொடரை பரத் பயன்படுத்தினார். திரும்ப திரும்ப நினைக்க வைக்கிற சொற்றொடர் அது, சொல்லது. அவர்கள் இந்த அரங்கத்தில் இன்று இல்லை. ஆனால் இந்த மேடையிலிருந்து அந்த மாதரசியின் பொன்னடிகளை நான் வணங்கிக் கொள்கின்றேன். பாரதியை பற்றி சொல்லுகிற போது வெந்து தணிந்தது காடு என்பதை வீசி ஒளிர்ந்தது நாடு என்று மாற்றலாம் என்று பரத் சொன்னாரே, அதைவிட வேறு என்ன வேண்டும் நமக்கு? வீசி ஒளிர்கிற நாட்டுக்கான கனவை கண்டு தன்னுடைய 39 வயது வாழ்க்கை பயணத்தில் நினைக்கவே முடியாத சாதனைகளை செய்துவிட்ட ஒரு மகாகவி, ஒரு மாபெரும் தலைவன், சிந்தனையாளன், வழிகாட்டுகின்றவன். ஆண்டர்பிரினர்ஸை பற்றி சகோதரர் பரத் சொல்லுகிற போது அவர்களால் ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தையே மாற்ற முடியும், தொழில் முனைவோர்களால் என்று சொன்னார். இன்றைக்கு மிகப்பெரிய நிறுவனங்களில் நாம் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை கேட்கலாம், மாற்றம் வேண்டும்னு சொல்கிற போது we want a change என்று இப்போல்லாம் யாருமே சொல்கிறதில்லை. we want a disruptive change என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். தகர்க்கக்கூடிய மாற்றம். உண்மையிலே பாரதி தமிழ் சமுதாயத்துக்கு கொண்டு வந்தது ஒரு தகர்க்கக்கூடிய மாற்றம் தான். டிஸ்ட்ரப்டிவ் சேஞ்சுன்னு தான் அதை சொல்லணும். எல்லா விஷயத்திலும் பழமையினுடைய அத்தனை சிறப்புகளையும் ஏற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டு புதுமைக்காக தவம் கிடந்த பகீரதனாக பாரதி வாழ்ந்தான். எல்லாத்திலையும் கவிதை என்றால் நேற்றைக்கு இருந்த கவிதையிலிருந்து புலிப்பாய்ச்சல் செய்து அடுத்த எல்லைக்கு போவது எப்படி என்று பாரதி ஏங்கி தவம் கிடந்து நமக்கு கொடுத்த வரம்தான் புதுக்கவிதை என்கின்ற புது அத்தியாயம். தமிழ் சிறுகதைகளினுடைய ஆணி வேரை தேடிக்கொண்டு போனால் வாவேசொய்யர் தான் முதல் கதையை எழுதினார் என்றாலும் அந்த தேடுதலினுடைய மைய புள்ளி பாரதியாக இருக்கிறான். பாரதியிலிருந்து ஆரம்பித்தது தான் கதை சொல்லுதல் என்கின்ற வழக்கம். பெண்களுக்கான பத்திரிகை ஒன்றுக்கு முதலாக ஆசிரியனாக பாரதி இருந்தான். சக்கரவர்த்தினி என்கின்ற அந்த பத்திரிகை பெண்களுக்கான தமிழ்நாட்டில் வந்த முதல் பத்திரிகை என்று நம்பப்படுகின்றது. பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுதுவது, கார்ட்டூன் வரைவது என்று அத்தனை 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 விதங்களிலும் புது 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 புதுமைகளை புகுத்திய அந்த பாரதி பேராசானாகவும் தமிழினத்துக்கு தலைவனாகவும் நாம் வணங்கக்கூடிய இடத்திலே நிற்கின்றான். பேராசிரியர் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இங்கே பேசுகிற போது ஒரு சின்ன குறிப்பை எங்களுக்கு கொடுத்துட்டு போனார். இப்படி தான் அடிக்கடி எங்களுக்கு டெஸ்ட் வச்சு எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவார். காதல் வீரம் என்று சொன்ன போது காதலை யோகம் என்று பாரதி சொன்னான். வீரத்தை பற்றி சொல்லுகிற போது போர்த்தொழில் என்று சொன்னான். இந்த ரெண்டையும் நீங்கள் பேசுவீங்கன்னு நம்புகிறோம் என்று சொன்னார். இந்த தமிழ் பரீட்சையிலெல்லாம் இடஞ்சுட்டி பொருள் விளக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஒரு 5 மார்க்கு ஒன்று கொடுத்த உடனே அது எங்கே வருது, யார் சொன்னாங்க, எந்த இடத்துல சொன்னாங்கன்னு ஒரு தடவை கூட நான் 5 மார்க் வாங்கினதில்லை. ஆனால் இன்னைக்கு பாரதியினுடைய ஆசீர்வாதத்தால் அவர் சொன்ன ரெண்டும் எங்கே என்று எனக்கு தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நான் பாரதியை ஓரளவு படித்திருக்கிறேன். யோகம் என்று காதலை சொல்லுகிறார். இந்த சிந்தனையை பின்னால தான் விரித்து பார்க்கணும். ஆனால் நீயும் நானும் வேறு வேறு அல்ல, ஒன்றிலிருந்து ஒன்று புறப்பட்டு வந்தவர்கள். வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, பூணும் மது நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு என்று சொல்லுகிற போது வாயுரைக்க வருகுதில்லை வாழி நின்றன் மேன்மையெல்லாம்
ஊனமறு நல் அழகே ஊறு சுவையே கண்ணம்மா என்று சொன்ன பாரதி அந்த பாடலுக்கு எந்த காரணத்தினாலோ யோகம் என்ற தலைப்பை வைத்திருக்கிறார். போரை பற்றி சொல்லுகிற போது கார்த்தடங்கண்ணி எந்தன் தேவி அவள் கண்ணிலும் காண்டீப வில்லிலும் ஆணை போர்த்தொழில் விந்தைகள் காண்பாய் ஏ பூதலமே அந்த போதினிலே என்று அர்ஜுனன் செய்கிற சபதத்திலே வீரத்தை போரை தொழில் என்ற வார்த்தையை வைத்து பாரதி பயன்படுத்துகிறார். இந்த ரெண்டும் ஏன் என்பதே ரொம்ப சுவையான ஆராய்ச்சியாக நீளும். ஆனால் என்ன இங்கே முக்கியம் என்றால் காதலை யோகம் என்றும் போரை தொழில் என்றும் சொல்லுகின்ற தைரியம் ஒரு தமிழ் புலவனுக்கு இருந்திருக்கிறது. பாரதியை யோசிக்க யோசிக்க எனக்கு அந்த ஆச்சரியம்தான் வருகிறது. சின்ன சின்ன கஷ்டங்களுக்கு வாடி வதங்கி எதுக்காக இந்த வாழ்க்கை என்றே சொல்லி பழகிவிட்ட நமக்கு பாரதி ஒரு ஆச்சரியமாக இருக்கிறார். பாரினில் ஆச்சரியம் பாரதி என்று சுத்தானந்த பாரதியாரும் அதை சொல்லுகிறார். பாரதிக்கு ஒரு கட்டத்தில் அவர் சார் சொல்லிட்டு இருந்த மாதிரி எல்லாம் டிப்ரெஷன், எல்லாம் இறங்கு முகம், எல்லாம் கீழே உட்கார்ந்துருக்கு. பாண்டிச்சேரியிலிருந்து கிளம்பி வந்து விட்டான். அவன் ஆதர்சமாக நம்பிய அத்தனை அரசியல் தலைவர்களும் ஒன்று இறந்து விட்டார்கள், அல்லது சிறையில் இருக்கிறார்கள், அல்லது அந்த வீரத்தோடு கூடிய போராட்டத்திலிருந்து விடை கொண்டு விட்டார்கள். காந்தி இன்னும் வரல. அதற்கு இடைப்பட்ட காலகட்டம். அவனுக்கு சுதேசமித்திரனில் வேலை இருக்கிறது. ஆனால் அவன் நினைத்ததை எழுத முடியாத ஏதோ ஒரு கயிறு அவன் கைகளை கட்டி இருக்கிறது. கடலூர் சிறையில் இருந்து வெளியே வருகிற போது அவன் எழுதி கொடுத்து விட்டு வந்த அந்த ஒப்பந்தம் அவன் கைகளை கட்டுப்படுத்துகிறது. ஆங்கில ஆட்சியினுடைய அடக்குமுறை, வறுமை, அன்றைக்கு இருந்த பெரும் தமிழ் புலவர்கள் யாருமே இவனை ஒரு பொருட்டாக மதிக்காத ஒரு நிலைமை. இத்தனைக்கு நடுவில் பாரதி எழுதின ஒரு விஷயத்தை பாருங்களேன். திருவல்லிக்கேணியில் வீரராகவ முதலியார் தெருவிலிருந்து இன்றைக்கு பாரதி இல்லம் என்று வழங்கப்படுகின்ற அவனுடைய வீட்டுக்கு பாரதி நடந்து வருகிற யாத்திரையை பற்றி அவன் எழுதுறான். சும்மா ஒரு 4 லைன் தான். இந்த தெருவிலே நடந்து வருகிற போது குதிரை வண்டிகள், துரைமார்களினுடைய கோச்சு வண்டிகள், பசுமாடு, துர்நாற்றம் முதலிய பல விபத்துகளை கடந்து வீட்டுக்குள் வந்தேன். அந்த வீட்டின் முன்கட்டில் தான் ராயர் இருக்கிறார். ராயர் தான் வீட்டு உரிமைக்காரர். ராயர் இருக்கிறார். அவருக்கு 2 வருஷங்களுக்கு ஒரு முறை 7 அணாவும் வீட்டில் ஒரு குழந்தையும் ப்ரமோஷன். ராயர் மனைவி அந்த குழந்தைகளினுடைய கூக்குரல்கள், இந்த விபத்துகளை கடந்து மெத்தைக்கு போனேன். மெத்தைனா மாடி. மெத்தைக்கு போய் உட்கார்ந்தேன். மனைவியை அழைத்து தலைவலி மண்டையை பிளக்கிறது, மிளகு அரைத்து கொண்டு வா என்று சொன்னேன். மனைவி சொன்னாள், 2 நாளைக்கு ஒரு தடவை இதே வேலையா போச்சு, எப்போ பாரு எனக்கு வேலை வைக்கிறதுக்காக தலைவலி தலைவலின்னு சொல்ல வேண்டியது. இன்னைக்கு மத்தியானம் பால்காரன் வந்து பாக்கியை கேட்டு விட்டு போனான். ராயர் வீட்டம்மாள் குடைக்கூலியை ஞாபகப்படுத்த சொன்னாள். குழந்தைக்கு காப்பு இந்த மாதம் போடுவதாக நீங்கள் சொன்னீர்கள், அது என்ன ஆயிற்று என்று கேட்டாள். நான் யோசித்து பார்த்தேன். இன்று சாயங்காலத்துக்குள் அவள் கேட்ட அத்தனையையும் செய்ய வேண்டும் என்றால் குறைந்தது எனக்கு 3 லட்சம் ரூபாய் தேவை. மனைவி சொன்னாள், தெருவில் போகிற கண்ட நாய்க்கும் எதையாவது இறைக்க வேண்டியது, வீட்டு செலவுக்கு பணம் கேட்டால் முகத்தை சுருக்க வேண்டியது, இப்படியே போனால் கடைசியில் என்ன மிஞ்சும், மண் தான் மிஞ்சும் என்று ஆசீர்வாதம் செய்து முடித்து கொண்டாள். உனக்கு மிக்க வந்தனம், தலைவலி தீர்ந்து விட்டது, நீ போகலாம் என்று சொன்னேன் என்று பாரதி எழுதுகிறார். இதை படிக்கிற போது அவனுடைய தமிழுக்கு நகைச்சுவை என்கின்ற புது அத்தியாயத்தை பாரதி திறந்து வைத்தான் என்று சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு மலைப்பாக இருந்தது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை இப்படி பார்க்க முடியுமா? எந்த நிமிஷமும் பலவேறு கவலைகள் பிடுங்குகிற ஒரு வாழ்க்கையில் இருந்த தத்தளிப்பான நிலையில் இப்படிப்பட்ட படைப்பூக்கம் ஒருவனுக்கு எப்படி வர முடியும் என்றால், இதே மதுரையிலே தாகூருக்கு ஒரு பாராட்டு நடந்திருக்கிறது. தாகூர் இங்கே வந்தபோது ஒரு பாராட்டு நடந்திருக்கிறது. நான் எப்போதுமே இதை முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கேன், தாகூரை கொஞ்சம் ஒரு வருத்தத்தோடு நான் பார்ப்பேன். பாரதி ஆசைப்பட்ட எதுவுமே அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் ஆசைப்பட்ட அத்தனையும் தாகூருக்கு தான் கிடைத்தது. பாரதிக்கு 20 ஆண்டுகள் முன்பு பிறந்தவர் தாகூர். பாரதிக்கு பின்பு பல்லாண்டுகள் வாழ்ந்தவர் தாகூர். நோபல் பரிசு பெற்றவர். வங்காள உலகம் அவருடைய இறுதி யாத்திரையின் போது தடியடி பிரயோகம் நடத்த வேண்டிய அளவுக்கு தாகூரினுடைய இறுதி யாத்திரையில் கூட்டம். பாரதியினுடைய இறுதி யாத்திரையில் இருந்தவர்கள் வெறும் 11 பேர் தான். இப்படி இவன் நினைத்த அல்லது இவனுக்கு கிடைத்திருக்க
பெற்றிருக்க வேண்டிய எல்லாவற்றையும் பெற்ற அந்த மகாகவி தாகூர் மதுரைக்கு வந்தபோது பெரிய பாராட்டு நடத்தியிருக்காங்க. இந்த பாராட்டு விழாவினுடைய நிறைவில் தாகூர் சொன்னார், ஒரு கவிஞனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் புறக்கணிப்பின் இருளில் அவனை விட்டுவிட வேண்டியதுதான். புறக்கணிப்பின் இருளில் விடப்படுகின்ற ஒரு கவிஞன்தான் ஆகச் சிறந்த படைப்பை கொடுக்க முடியும். எனவே எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இது போன்ற கொண்டாட்டங்கள் வேண்டாம் என்று தாகூர் இந்த மதுரையிலே சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஒரு கவிஞனுடைய ஆகச் சிறந்த படைப்பு அவனுடைய புறக்கணிப்பில் இருந்துதான் வருகிறது என்று மகாகவி தாகூர் சொன்னது உண்மையா என்று தெரியாது. ஆனால் பாரதி விஷயத்தில் அதுவே சத்தியமாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட பாரதி காதலையும் வீரத்தையும் கவிதைகளிலே எடுத்துக்கொண்டான். எது அதிகம் மிளிர்ந்தது? அது என்ன காதல் வீரம்? பாக்கியெல்லாம் சொல்லலையா? தேச விடுதலை இல்லையா? தெய்வ பற்று இல்லையா? சமூக விடுதலை? ஏன் இதை ரெண்டு மாத்திரம் நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா ஒரு காரணம் இருக்கு. பாரதியனுடைய ஆகச் சிறந்த பெருமை என்று நான் நினைப்பது என்னவென்றால், மரபின் அத்தனை கூறுகளையும் கையிலே எடுத்துக்கொண்டான். தமிழ் மண்ணை பொறுத்தவரையில் மரபு என்பது சங்கம்தான், சங்க பாடல்கள் தான். அந்த மரபின் அத்தனை கூறுகளையும் பாரதி எடுத்துக்கொண்டான். பாரதி சங்க பாடல்களை எல்லாம் படித்திருந்தானான்னு சில கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கிறது. தேவையில்லாத விமர்சனம் அது. நிச்சயம் படிச்சிருக்கான். சங்க பாடல்களினுடைய பல கூறுகள் பாரதி அறிந்தவைதான். அதிலிருந்து காதலையும் வீரத்தையும் பாரதி பார்த்திருக்கிறான். சங்கத்தில் இந்த இரண்டும் கோலோச்சின. பாரதி அதிலிருந்து எடுத்துக்கொண்டதில் முக்கியமானதாக நான் கருதுவது சட்டிலிட்டி. சங்க பாடல்களிலே இருக்கிற மறைபொருள் தன்மை, மென்மைத்தன்மை. ஒரே ஒரு பாடல் சொல்கிறேன் பாருங்களேன். தலைவி சொல்கிறா, யானை காட்டில் மூங்கிலில் அப்படியே அப்படி கீழே இறக்கி அந்த மூங்கில் பசுங்குழையை சாப்பிட்டுட்டு இருக்கு யானை. இப்போ பின்னாடியிலேருந்து பறை அடிச்சுட்டு வேடர்கள் வந்த உடனே அதை அப்படியே விட்டுட்டு பயந்து போகுது யானை. அப்படி அந்த யானை பயந்து போகிற போது அது கைவிட்டு விட்ட அந்த மூங்கில் இலை, அந்த தழை இருக்கிறதே, அது அப்படியே மேலே போகுது. அது மேலே போகுது எப்படி இருக்கிறதுனா, மீன் அகப்பட்டு விட்ட தூண்டில் மேலே போகிற மாதிரி இது அப்படியே மேலே போகுதான். இந்த சங்கப்பாடலை பாடி அந்த கவிஞர் யாருன்னு தெரியாது. மீனெறி தூண்டிலாருன்னு தான் அவருக்கு பேர். ஒரு பேர் என்ன, ஒரு ஊர் என்ன, மனுஷன் கருப்பா செவப்பா, என்ன தொழில் செஞ்சான், எதுவும் தெரியாது. ஆனால் மீன் எறி தூண்டில் என்ற ஒரு வார்த்தைக்கு சாகா வரம் கொடுத்து இந்த மண்ணிலே போட்டுவிட்டு அவன் போய்விட்டான். அந்த தலைவி சொல்றா, யானை கைவிட்ட பசுங்குழை மீனெறி தூண்டில் மாதிரி உயர்வது போன்ற நாடை கொண்ட தலைவனுடைய நாடு தான் என்னுடைய நாடு. இவ்வளவுதான் பாட்டுகள். என்ன இருக்குதுல்ல என்றால் அதுதான் சங்க பாடல்களினுடைய அழகு, சட்டிலிட்டி. அவ சொல்ல வருது என்ன, அதை கீழே இறக்கி கைவிட்ட உடனே திரும்ப அதே இடத்துக்கு போற மாதிரி என்ன நினைச்சாலும் அவனுடைய நினைப்புகளுக்கு தான் திரும்ப திரும்ப மனசு போகுதுன்ற. அதை வெளிப்படையா சொல்லல, இதை நாம புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் ஒரு கவிதையினுடைய சிறப்பு அது படிக்கப்படும் போது இல்லை, படித்து மூடி வைத்து விட்டு நம்முடைய கற்பனைக்குள் நாம் போகிற போதுதான் ஒரு கவிதையினுடைய மிகச்சிறந்த ரசனை இருக்கிறது. ஒரு கவிதையினுடைய சிறப்பு அதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொண்டோம் என்பது அல்ல, அதிலிருந்து நாம் என்ன உணர்ந்து கொண்டோம் என்பதுதான். சொல்லப்படாத வார்த்தைகள் தான் ஒரு கவிதையை கால காலமாக வாழ வைக்கின்றன. வார்த்தைகளுக்கு இடையிலே இருக்கிற இடைவெளியில் தான் கவிதைகள் வாழுகின்றன. சங்கப்பாடல் இதற்கு ரொம்ப பெரிய உதாரணம். படிப்பவர்களுடைய ரசனையை நம்பி அந்த கவிஞன் அந்த கவிதை எழுதி வச்சுட்டு போயிருக்கான். கால காலத்துக்கு இதை புரிஞ்சுப்பாங்கன்னு அவன் நம்பி இருக்கான். அப்படிப்பட்ட படிப்பவர்களினுடைய ரசனை மீதான நம்பிக்கை கொண்ட ஒரு கவிஞன் தான் பாரதி. அந்த கவிதை உலகத்துக்கு அவனிலிருந்து நாம் சேகரிக்கிற முத்துகள் 1000 இருக்கலாம். ஆனால் பண்டை தமிழ் இலக்கியத்திலிருந்து மிக முக்கியமாக அவன் எடுத்துக்கொண்ட காதலையும் வீரத்தையும் வைத்தால் அவனுடைய கவிதைகளிலே எது மிக அதிகம் மிளிர்கிறது என்று பேசுவதற்கு 6 அறிஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக சகோதரர் லலீசன் அவர்களுக்கும் பேராசிரியர் வேல்நம்பி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாழ்ப்பாணத்திலே அவர்களை பார்த்து இங்கே நாங்கள் அவர்களை அழைத்தோம் என்று அவர்கள் எங்களை பெருமையாக சொன்னார்கள். அல்ல, நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெருமை இது. இப்படிப்பட்ட தமிழை நாங்கள் எப்போது கேட்கப் போகின்றோம்? ரொம்ப அழகாக நம் மனசுக்குள்ளே இருக்கை போட்டு அமர்ந்த தமிழை பேசி அந்த 2 சகோதரர்களும் இந்த பட்டிமன்றத்தில் பேச ஒத்துக்கொண்டதற்காக அவர்களுக்கு திரும்பவும் நன்றி. ஒரே ஒரு விஷயம், வேல்நம்பி
சார் பேசுகிற போது அந்த ஒரு கதையை சொன்னார். ஒரு மிஷினையும் ஒரு பெரிய பைப்பையும் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வந்ததா யாழ்ப்பாணத்து கதை. அதை அந்த கிணற்றிலே அவர் பொருத்தினார். ஏனென்றால் தண்ணி அடிப்பதற்காக அவர் அதை பொருத்தினார் என்று சொன்னார். அந்த தண்ணி அடித்தல் யாழ்ப்பாணத்து தண்ணி அடித்தல், அது மதுரை சென்னை தண்ணி அடித்தல் அல்ல. அது அவர்களுடைய தமிழிலே இருக்கிற இனிமை அவ்வளவு துல்லியமாக இருக்கிறது. வார்த்தை கலப்பே இல்லாமல் தமிழை பேச முடியுமா என்று கேட்பவர்கள் ஒவ்வொருவரின் முன்னாலும் யாழ்ப்பாணத்துக்காரர்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டும். அந்த மண்ணிலிருந்து கொண்டு நம்முடைய மொழிக்கு அவர்கள் ஆற்றி வருகின்ற சேவை, அங்கே கம்பன் கழகத்தை அவர்கள் நடத்தி வருகின்ற பாங்கு, இவற்றை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அனுகிரகா, தெய்வானை, சண்முகம், கவிதா, இந்த 4 பேரும் இந்த அவைக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர்கள். இத்தனை பேரோடும் இந்த பட்டிமன்றம் இங்கே தொடங்குகிறது. முதலில் மகாகவி பாரதி கவிதைகளில் பெரிதும் மிளிர்வது காதலே என்கின்ற அணி தொடங்குகிறது. தொடக்க பேச்சாளராக செல்வி அனுகிரகா அவர்களை முதலில் அழைக்கின்றேன். அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்று பேராசிரியர் ராமமூர்த்தி கூறியதையும் இந்த அவைக்கு இப்போது ஞாபகப்படுத்துகிறேன். மனம் ஏங்கி இருக்கையிலே ராஜா சார் தம் குரலே கோடி பெறும். பாரதியின் பாடல்கள் ஒவ்வொன்றும் கோடி என்றால் அம்மாவின் தலைமையில் பேசுவதே கோடி பெறும். கோடி கொடுத்தும் தமிழறிஞர் முன்னிலையில் பேசுவதே கோடி பெறும் என்று ஒப்பற்ற இந்த மேடையை தொட்டு வணங்குகிறேன். மேடையில் வீற்றிருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் அறிவுசால் அவைக்கும் எனது பணிவான வணக்கம். பாரதி வாழ்ந்த காலம் ஆங்கிலேயர்களிடம் நாம் அடிமைப்பட்டிருந்த காலம். மண் அடிமைத்தனம், பெண் அடிமைத்தனம், மத வேற்றுமை, வர்க்கபேதம் என்று மக்கள் எல்லாம் அவல நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம். மக்களை தட்டி எழுப்ப பாரதி வீரமிக்க கவிதைகளை பாடியிருக்கலாம். ஆனால் அவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியில், அவ்வளவு இடையூறுகளுக்கு நடுவே காதலை பாடுகிறான். அதுவும் ஒரு சராசரி கவிஞனை போல மானே தேனே என்றோ மயிலே குயிலே என்றோ பாடியிருந்தால் அதை நாம் பெரிதாக பேச போவது இல்லை. திரும்ப திரும்ப அல்லி விழி, தாமரை முகம், கையல் கண்கள், காந்தல் விரல்கள் என்று சாயம் வெளுத்து போன உவமைகளையும் உருவகங்களையும் பார்த்து பாரதி எரிச்சல் படுகிறான். கவிஞன் என்றால் காதலை பாட வேண்டும். காதலை பாடாவிட்டால் அவன் கவிஞனே இல்லை. காதலை பாடுவதில் பாரதிக்கு நிகரான இன்னொரு கவிஞன் இல்லவே இல்லை. காதலுக்கு பாரதி புதிய இலக்கணம் வகுக்கிறான், புதிய காதல் கொள்கைகளை பிரகடனம் செய்கிறான். அதனால்தான் பாரதியின் கவிதைகளில் பெரிதும் மிளர்வது காதலே என்று சொல்கிறோம். காதல் என்றாலே மிளர்வதும் மின்னலடிப்பதும் இயல்புதான். இந்த நேரத்தில் நடுவர் அம்மாவை பார்த்து காதல் நல்லதா கெட்டதான்னு கேட்டா தெரியலையேமான்னு சொல்லலாம், இல்ல முடிவுரையில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லலாம். காதலை பற்றிய சரியான புரிதல் இல்லாததால் தான் சாகுறான், மற்றவர்களை சாகடிக்கிறான், ஆசிட் வீசுகிறான், கேட்டால் ஒரு தலை என்கிறான், தருதலையாய் திரிகிறான். எனவே இந்த பட்டிமண்டபத்தின் வாயிலாக காதலை பற்றிய ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்திலே நாம் நிற்கிறோம். காதலை பற்றிய ஒரு புரிதலை, காதலை பற்றிய ஒரு தெளிவை பாரதியின் பாடல்கள் தான் இந்த சமுதாயத்துக்கு சொல்கின்றன. அதனால் பாரதியின் கவிதைகளில் பெரிதும் மிளர்வது காதலே என்று சொல்கிறார். பாரதியின் புதுமை பெண் கட்டற்ற காதல் வாழ்க்கையை வரவேற்பவள் அல்ல, ஆணின் தொடர்பின்றியே வாழ்வதுதான் பெண்ணின் பெருமை என்று விடுதலை கீதம் இசைப்பவளும் அல்ல. கற்பு என்பது ஒருவர் மீது மற்றொருவர் கொள்ளும் ஆத்ம பிரேமை என்று விளக்கும் பாரதியின் புதுமை பெண் கற்பு என்பதை வேண்டாத வேலி என நினைத்து அதை தாண்ட துடிப்பவளும் அல்ல. நமது தேசத்து ஸ்திரீகள் இப்போது கொண்டிருக்கும் கற்பு, ஒழுக்கம், அடக்க முதலியவை மாறி போய் விட வேண்டும் என்பது நமது கருத்து இல்லை.
இவர்கள் இன்னும் சுயாதீனம், சுதந்திரம், அஞ்சாமை, தேசபக்தி முதலியவற்றிலே அவசிய பயிற்சி பெற வேண்டும் என்பதே நமது பிரார்த்தனை என்று பாரதி எழுதுகிறார். புதுமை பெண்ணை நம் பண்பாடு மாறாமல் பேச செய்கிறார். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திறம்புவதில்லையாம் என்கிற புதுமை பெண்ணின் சுயேட்சையும் சுதந்திரமும் அவளுடைய செம்மை சார்ந்த அறங்களை அழித்து விடுவது இல்லை. காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் ஆட்சி பெற செய்து வாழ்வமடி என்று பண்பாட்டுக்கும் புதுமை பொலியும் உரிமைகளுக்கும் பாலமிடுகிறான் பாரதி. எதிரணியினர் பாரதியின் பல்வேறுபட்ட வீரமிக்க பாடல்களை எடுத்து சொல்லலாம். பாரதியில் வீரத்தில் எந்த குறையும் இல்லை, ஆனால் அதை பற்றி பேசி எந்த பயனும் இல்லை. காரணம், எப்போது இலவசங்களுக்காக நாம் ஏங்கி தவித்தோமோ, காசுக்கும் பணத்துக்கும் எப்போது பல்லை இழித்தோமோ, பதவிக்காக எப்போது காலில் விழுந்தோமோ, எப்போது நம் உரிமை குரலை நாம் ஒடுக்கி கொண்டோமோ, அப்போதே நம்முடைய வீரம் விலை போய்விட்டது. இனி பேசி என்ன செய்ய? எப்போது கம்பராமாயணத்தை சேக்கிழார் எழுதினார் என்று சொன்னோமோ, அந்தி பொழுது என்கிற தலைப்பில் அமைந்த பாடலில் காதலை ஒரு அற்புத பொருளாக பார்க்கிறான் பாரதி. கற்பு, வாழ்க்கை, கவிதை அனைத்துக்கும் அடிப்படை காதலே என்கிறான். அது மட்டுமல்ல, எதிரணியினர் எடுத்து பேசுகிற வீரத்திற்கும் காதலே அடிப்படை என்கிறார். காதலினால் உயிர் வாழும், இங்கு காதலினால் உயிர் வீரத்தில் ஏறும், காதலினால் அறிவு உண்டாகும், இங்கு காதல் கவிதை பயிரை வளர்க்கும். காதல் இருந்தால்தான் கவிதை பயிர் வளரும், அந்த கவிதை இருந்தால்தான் அதில் நீங்கள் பேசுகிற வீரமே கொந்தளிக்கும். கவிதையிலே காதல் மிளர்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், கவிதை மிளர்வதே காதலால் தான் என்று சொல்கிறார். என்ன லலிசன் சார், டிக்கெட் போட்டுடலாமா உங்களுக்கு? காதலுக்காக அவன் தன் உயிரை மாய்த்து கொள்கிறான். காதலை நினைத்து நினைத்து அறிவு மழுங்கி போகிறான். ஆனால் பாரதியோ காதலினால் உயிர் வாழும் என்கிறாரே, காதலினால் அறிவு உண்டாகும் என்கிறாரே என்று சிலர் நினைக்கலாம். காதல் பாரதி சொன்ன இலக்கணப்படி இருந்தால், பாரதி சொன்ன நெறிப்படி இருந்தால் இதெல்லாம் சாத்தியம். கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கும் அஃது பொதுவில் வைப்போம் என்று காதலுக்காக இலக்கணம் வகுத்தவன் பாரதி. ஆணெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அப்போது பெண்மையும் கற்பு அழிந்திடாதோ? நாணமற்ற வார்த்தை என்றோ, வீட்டை சுட்டால் நலமான கூரையும் தான் எரிந்திடாதோ என்று வினா தொடுக்கிறான் பாரதி. இந்த காதல் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களை வீரமற்ற ஆண்கள் என்று சொல்கிறான். எனவே எதிரணியினர் வெறும் கத்தி சுழற்றுவதுதான் வீரம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. இந்த வீரம் இருக்கிறதே, நெஞ்சுரத்தோடு களத்தில் இறங்கினால் வெற்றியோ தோல்வியோ ஒன்றை பார்த்து விடலாம். சாக துணிந்தவனுக்கு தூக்கு மேடையே பஞ்சுமெத்தை. ஆனால் காதல் அப்படி அல்ல, அது ஒரு நெருப்பு. அதை அகல் விளக்கின் சுடரை போல, அடுப்பின் நெருப்பை போல அடுத்தவரும் மகிழும்படி செய்ய வேண்டும் என்பதுதான் பாரதியின் நோக்கம். நெருப்பு சுடும் என்பதற்காக அதை கண்டு அஞ்சி ஓட முடியாது. நெருப்பை தொட வேண்டும், அது நம்மை சுட்டுவிடக்கூடாது. நெருப்பை தொட வேண்டும், அது நம் வீட்டின் கூரையை எரித்து விடக்கூடாது. நெருப்பை தொட வேண்டும், அது அடுத்தவர்களை அழித்து விடக்கூடாது. அப்படி பாரதியிடம் காதல் கலையை நாம் கற்றுக்கொண்டோமே ஆனால், தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலான்னு பாரதி மட்டுமல்ல நாமும் பாடலாம். பண்பாடு மாறாத காதலை பாரதி வரவேற்கிறான். மானுடத்தின் பண்பாட்டு நெறிகளை புதுமை என்கிற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு அழித்து விடுவதை பாரதி விரும்பவில்லை. பண்பாட்டு காதலுக்கு எதிரான மேற்கத்திய காதலை அவன் சாடுகிறான். காதலிலே விடுதலை என்று ஆங்கோர் கொள்கை கடுகி வளர்ந்திடும் என்பார். யூரோப்பாவில் மாதரெல்லாம் தம்முடைய விருப்பின் வண்ணம் மனிதருடன் வாழ்ந்திடலாம் என்பார் அன்னூர். பேதமின்றி மிருகங்கள் கலத்தல் போலே கலந்து பின்பு அன்பு பிரிந்து விட்டால் வேதனை ஒன்றில்லாது பிரிந்து சென்று வேறொருவன் தன்னை கூட வேண்டும் என்பார். வீரமில்லா மனிதர் சொல்லும் வார்த்தை கண்டீர் என்கிறார். இந்த மேற்கத்திய காதலை பொய்மை காதல்னு பழிக்கிறான் பாரதி.
காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்த வேண்டும் என்று சொன்னவன் அல்லவா பாரதி? உண்ண தெவிட்டாதது பெரியோர்களுக்கு, ஞானிகளுக்கு, துறவிகளுக்கு கடவுள் நினைவு என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு தெவிட்டாத ஒருத்தி செல்லமாதான் என்று மனைவியை கொண்டாடிய மகாகவிஞன் பாரதி. காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல், இந்த ஒரு பாடலை வைத்துக்கொண்டு பாரதி தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு கூட பதிவு செய்யலாம். ஆனால் இதை எழுதுவதற்கு முன்னால் பாரதி எழுதுகிறான், நான் சொல்ல போகும் பாடல்களை வேதாந்தமாக விரித்து பொருள் கொள்க என்கிறான். காதல் 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 போயின் சாதல் என்று தான் சொல்கிறானே தவிர காதலி போயின் சாதல் என்றோ காதலன் போயின் சாதல் என்றோ சொல்லவில்லை. என்றைக்கு ஒருவன் மனதிலே அன்பு அற்று போய்விட்டதோ, பாசம் பறந்து போய்விட்டதோ, காதல் கலைந்து போய்விட்டதோ, அன்றைக்கு அவனே போய்விட்டான் என்று பொருள். அதனால்தான் அன்பு இல்லாதவர்களை என்புதோல் போர்த்த உடம்பு என்று சொல்கிறார்கள். பாரதி சொன்ன பண்பாட்டு காதலை படித்து விட்டீர்கள் என்றால் தகுதி வந்து விட்டது என்று பொருள். ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே, அப்படி செய்தால் காதலினால் மானுடர்க்கு கலவியுண்டாம், கலவியிலே மானுடர்க்கு கவலை தீரும், காதலினால் மானுடர்க்கு கவிதையுண்டாம், கானமுண்டாம், சிற்பமுதற் கலைகளுண்டாம், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே. அஃது அன்றோ இவ்வுலக தலைமை இன்பம் என்று பாரதியே சொல்லிவிட்ட பிறகு நீங்கள் சொல்கிற வீரத்தாலோ அது தருகிற வெற்றியாலோ வருகிற இன்பத்தை விட தலைமை இன்பம் காதல் தான். அந்த காதல் தான் பாரதியின் கவிதைகளில் பெரிதும் மிளர்கிறது என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கு பிறகு என்ன இருக்குது பட்டிமன்றத்தில்? ஒன்றுமே கிடையாது. சாப்பாடு ரெடினா கிளம்ப வேண்டியது தான். என்ன அம்மா பேசியிருக்கு பாருங்க இந்த சின்ன பொண்ணு, அபாரம். எனக்கு ரொம்ப அதில் பிடிச்சது, காதல் போயின் சாதல் சாதல் சாதல்னு சொன்னதுனால பாரதி மேலே வழக்கு தொடுக்கலான்னா, இப்போ காந்திக்கு 4வது தோட்டான்னு யாரோ ஒருத்தர் வழக்கு தொடுத்த மாதிரி மறைந்து போன பாரதி மீது வழக்கு தொடுக்கலாமா என்றால், காதல் போனால்தான் சாதல், காதலி போனால் சாதல் அல்ல என்று அனுகிரகா சொன்னதை ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டும். இதை கண்ணதாசன் விரித்துரைத்தார். ஆணும் பெண்ணுமாக 2 பேர் பாடுற மாதிரி ஒரு காட்சி, வானம்பாடி படம். அவர் கேட்கிறாரு, அவர் காதலில் தோல்வி அடைஞ்சவர், அவர் கேட்கிறாரு, காதலித்தாள் மறைந்து விட்டாள் வாழ்வு என்ன ஆகும்? இவ பதில் சொல்ற, அன்பு காட்டுகின்ற வேறிடத்தில் காதல் உண்டாகும். அவன் கேட்கிறான், ஒரு முறைதான் காதலிப்பேன் தமிழர் பண்பாடு. அவ பதில் சொல்றா, அந்த ஒன்று எது என்பதுதான் கேள்வி இப்போது. வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வு என்ன ஆகும்? அவன் கேட்கிறான். அவ சொல்றா, தன் வாழ்க்கையையே காதலித்தால் தெரியும் அப்போது, ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக. இது பாரதி சொன்ன அந்த பார்வைக்கு அனுகிரகா சொன்ன விளக்கத்தை யோசித்து பார்த்தால் கண்ணதாசன் பாரதியிலிருந்து இந்த சிந்தனையை ஒருவேளை வாங்கி இருக்கலாம் என்று தோன்றுகிறது. ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. இவ்வளவு தெளிவா சொன்னப்புறம் என்னம்மா சொல்ல போறீங்க? வாங்க பார்க்கலாம். தெய்வானை வாங்க. தேடி சோறுநிதம் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று விதிக்கே சவால் விட்ட வீர மனிதன் மகாகவி பாரதிக்கு முதல் வணக்கங்கள். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, வீரத்திற்கு பெயர் போன மண்ணை சார்ந்த மீனாட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மதுரை வாழ் மக்களே, எல்லாம் ஜூரி ஓட்ட வாங்கியாச்சு. இப்போ நின்றுலாம் போல இருக்கே தெய்வானே. ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் அடியென அன்பான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லுவார், 2 சூழல் ஒரு மகாகவியின் வருகைக்கான நெருக்கடியை தோற்றுவிக்கின்றன. ஒன்று ஒரு உன்னத சூழல், அப்பொழுது அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அத்தனை சிறப்புகளையும் கொண்டாட எச்சரிக்கை செய்ய ஒரு மகாகவி பிறப்பான். அப்படி தோன்றியவன் தான் கம்பன். இன்னொன்று நேர்மாறான சூழல், அடிமைத்தனமும் வறுமையும் ஒரு சமுதாயத்தின் மையத்தை அரித்து உரிக்குலைக்கின்ற ஒரு சூழல்.
அப்படி அந்த சூழலிலே நம்பிக்கை விதைகளை உணர்ச்சி வெள்ளத்தை பாய்ச்ச ஒரு மகாகவி தோன்றுவான். அப்படி தோன்றியவன் தான் பாரதி என்று சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதுவான். அப்ப அடிமைத்தனத்தையும் வறுமையும் ஒழிக்க பிறந்தவன் வீரத்தை பேசுவானா, காதலை பேசுவானா? அதனால்தான் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்பதை எல்லாம் மாற்றி அச்சம் தவறு ஆண்மை தவறேல் என்று பாரதி எழுதினான். எல்லோருக்கும் வீரம் வேண்டும் என்று ஆசைப்பட்டான் பாரதி. அதனால்தான் ஜானி ஜானி எஸ் பாப்பா என்று பொய் சொல்லும் விளையாட்டு குழந்தைகளாக பார்க்கப்படுகின்ற பாப்பாக்களுக்கு கூட பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்குள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, காரி உமிழ்ந்து விடு பாப்பா என்று உமிழ கற்றுக் கொடுக்கின்றான். முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொல்கின்றான். அனுகிரகா ரொம்ப நல்லா காதலை பற்றி பேசினார். அதனாலதான் அம்மா அப்பா கூடவே வந்திருக்காங்க நடுவர். ஆனால் காதல் பாடல்களில் கூட வீரம் தான் மிளிரும். காதல் பேசியவன் அல்ல பாரதி, வீரக்காதல் பேசியவன் பாரதி. அந்த காதல் பாடல்கள்ல பார்த்தா தெரியும், சோரம் இழைத்து இடையர் பெண்களுடனே அவன் சூழ்ச்சி திறமை பல காட்டியதெல்லாம் இந்த வீர மரக்குலத்து மாதரிடத்தே வேண்டியதில்லை என்று சொல்லிவை என்று காதலி வீரம் பேசுவாள். காதல் பேசத்தான் அங்கு காதலி வருவாள். ஆனால் படைத்தவன் பாரதி ஆயிற்றே, அதனால் அவளை மறந்து வீரம் பேசி விடுகின்றாள். பாரதி கூட காதல் பேசத்தான் சில நேரங்களில் பேனாவிற்குள் மையை போடுவான். ஆனால் அந்த மையில் இருக்கின்ற காதலை விட அவன் குருதியில் இருக்கின்ற வீரத்திற்கு வீரியம் அதிகம். அதனால்தான் அந்த பேனா முனையிலிருந்து எழுத்துக்கள், காதல் எழுத்துக்கள் தாளை அதற்குள்ளாகவே காதல் எல்லாம் வீரமாக மாறி போகின்றன. காதல் மட்டுமல்ல, எல்லா உணர்வுகளும் அப்படித்தான். சந்தோஷமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், ஹாஸ்யமாக இருக்கலாம், எல்லாமே வீரமுலாம் பூசப்பட்டுத்தான் பாரதியிடமிருந்து வெளியே வரும். வேதனை எடுத்துக்கொண்டால் அவன் ஒவ்வொரு வேதனை பாடலிலும் அவன் எதற்கு பாடுவான் என்றால், கேட்பவருக்கு வீரம் பிறக்க வேண்டும் என்றுதான் பாடுவான். நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சி சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை என்றுதான் பாடுவான் பாரதி. ஹாஸ்யமாக இருந்தாலும், புதிய கோணங்கியாக குலுகுலுப்புக்காரனாக வந்தாலும் கூட குடுகுடு 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 குடுகுடு, சாமிமார்களுக்கெல்லாம் தைரியம் வருகுது, தொப்பை சுருங்குது, சுறுசுறுப்பு வளருது, குடுகுடு குடுகுடு குடு குடுகுடு, வீரம் வளருது, மேன்மை விளையுது என்று அங்கேயும் வீரத்தை தான் கொண்டு வந்து நிறுத்துவான். வஞ்ச புகழ்ச்சி அணியாக இருந்தாலும் கூட அதன் முடிவில் வீரம் தான் இருக்கும். நடுவர் அவர்களே, வசன கவிதையிலே சொல்லுவான், மழை பெய்கிறது, ஊர் முழுவதும் ஈரமாகிவிட்டது, தமிழ் மக்கள் எருமைகளைப் போல ஈரத்திலேயே நிற்கிறார்கள், ஈரத்திலேயே உட்காருகிறார்கள், ஈரத்திலேயே சமையல், ஈரத்திலேயே நடக்கிறார்கள், ஈரத்திலேயே படுக்கிறார்கள், உலர்ந்த தமிழன் மருந்துக்கு கூட அகப்பட மாட்டான் என்கின்றான். இது காதலை பேசுகின்றதா, வீரத்தை பேசுகின்றதா? ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு சொல்லிலும் சுருக்கென தைத்து வீரத்தை கொண்டு வருவதுதான் பாரதியினுடைய நோக்கம். பாரதி மிகவும் விந்தையான மனிதன். அவன் ஒரு சமுதாயம் இப்படித்தான் என்று பார்த்த விஷயங்களை எல்லாம் வேறொரு பரிணாமத்திற்கு கொண்டு செல்வான். நாம் அன்னையை பெண்ணாக பார்த்தார்கள் அந்த சமுதாயத்திலே. அவன் அன்னையை இல்லை இல்லை அவள் உமையவள் என்று சொன்னான். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த அன்னையை உமையவள் என்று அறியீரோ, உணர்ச்சி கெட்டீர் என்று பாரதி பாடுகின்றான். யாரை தெய்வமாக, எந்த அன்னையை தெய்வமாக நினைத்து வணங்கினார்களோ அந்த அன்னையை பேய் என்று சொல்லக்கூட வீரம் இருந்தது பாரதிக்கு. பேயவள்கான் எங்கள் அன்னை, பெரும் பித்துடையாள் எங்கள் அன்னை, நல்லறம் நாடிய மன்னரை வாழ்த்தி நயம் புரிவாள் எங்கள் தாய், அவர் அல்லவராயின் அவரை விழுங்கி பின் ஆனந்த கூத்திடுவாள் என்று எழுதுகின்றான். விழுங்குவது என்பது வீரம், விழுங்கிய பின் ஆனந்த கூத்திடுவது என்பது வீரத்தின் உச்சம். சரஸ்வதியையும் லக்ஷ்மியையும் விரும்பியதை விட காளியை அதிகமாக விரும்பியவன் பாரதி. காரணம், காளியிடம் வீரம் அதிகம் இருக்கின்றது. பாரதியாரனுடைய தெய்வ பாடல்களை பார்த்தால் கூட தெரியும். மாப்போசி அவர்கள் சொல்லுவார், பாரதியாருடைய தெய்வ பாடல்கள் அத்தனையிலும் வீரம்தான் ஒளி வீசும் என்று மாப்போசி சிவஞானம் ஐயா அவர்கள் பதிவு செய்கின்றார். கண்ணனை பாடினார், அவரிடமும் வீர சுதந்திரமே வேண்டி நின்றார். விநாயகரை பாடினார், அவரிடமும் அச்சமற்ற வாழ்க்கைக்கே வரம் கேட்பார். சக்தியிடம் சரணடைந்தார், அவளிடமும் அந்நிய சாம்ராஜ்யத்தை சாய்ப்பதற்கே ஆற்றல் கேட்பார் என்று மாப்போசி அவர்கள் எழுதுகின்றார். இன்னும் சொல்ல போனால், அந்த காலத்திலே விடுதலை வீரர்கள் மாண்ட பிறகு அந்த சவ ஊர்வலத்திற்கு பின்னால் செல்கின்ற அத்தனை பேரும் பாரதியின் பாடலைத்தான் பாடி செல்வார்களாம். வாவு சிதம்பரனார் கூட தன்னை மரணம் நெருங்கும் வேளையிலே ஒருவரை அழைத்து, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற பாடலை பாடி கேட்டுக்கொண்டே அவர் உயிர் பிரிந்ததாம். இறக்கும் தருவாயிலும் கூட விடுதலை வீரர்கள் கேட்க விரும்பியது பாரதியின் பாடல் என்றால் அதற்கு காரணம் காதலா, வீரமா? வஉசியை தண்டித்த ஆங்கிலேய நீதிபதி பிங்கே அவர்களின் கூற்று இது.
பிள்ளையின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாடலையும் கேட்டால் செத்த பிணம் உயிர்த்தெழும். 5 நிமிடங்களில் அடிமைப்பட்ட நாடு விடுதலை பெறும், புரட்சி ஓங்கும் என்று ஒரு ஆங்கிலேய நீதிபதி எழுதுகின்றார் என்றார். விடுதலை வீரர்களுக்கு தெரிகிறது, ஆங்கிலேய நீதிபதிகளுக்கு தெரிகிறது, ஆனால் ஏனோ நம் நாட்டு காதலர்களுக்கு மட்டும் தெரியாமல் போனது. காதல் கண்ணை மறைக்கும் இல்லையா தேவானே? யாருக்கு தெரியும்? நடுவர்களை, அனுபவித்தவர்களை தான் கேட்கவே. ஏன் உங்க அப்பா அம்மா வரலையா? இவ்வளவு ஜாகிரதையா பேசுறீங்க. வீரம் தானே பேசு. மாப்போ சிவஞானம் ஐயா அவர்கள் சொல்லுவார், பாரதியின் பாடலை பண்ணோடு கலந்து உணர்ச்சியின் சிகரத்தில் பாடும் பொழுது உடல் மயிர்கூச்செறியும், நரம்புகள் முறுக்கேறும் என்று எழுதுவார். அதை படித்த பின்புதான் தோன்றியது, இன்னைக்கு படத்துல எல்லாம் கிராபிக்ஸ் காட்சியில கதாநாயகிக்கு ஒன்று என்றால் கதாநாயகனின் நரம்பு புடைப்பது போல கிராபிக்ஸ் காட்சியில காமிப்பாங்க. அதற்கு பதிலாக ஊரவர்த்தம் கீழ்மை உரைக்கும் தரமாமோ வீரமலா நாய்கள் விலங்கா மிளவரசன் தன்னை மிதித்து தராதலத்தில் போக்கியே பொன்னையவள் அந்த புறத்தினிலே சேர்க்காமல் நெட்டை மரங்களென நின்று புலம்பினர், பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ என்ற வரியை பக்கத்திலிருந்து சொல்லிக்கொண்டே இருந்தார். கோழையாக இருந்தால் கூட நரம்பு புடைக்கும். அப்படிப்பட்ட வீரமுடையது பாரதியினுடைய பாடல்கள். கர்ப்பிணி பெண்களுக்கு சத்துணவோடு பாரதியார் கவிதையும் கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் வீரம் நிறைந்த குழந்தைகள் பிறக்கும். ஆனால் காதலிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒருபோதும் பாரதியார் கவிதைகளை கொடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் பாரதி காதலை கொடுப்பான், கொடுத்த அத்தனை காதலை மறுபடியும் அவனே வாங்கிக் கொள்வான். ஒரு வீரம் மிகுந்த தீர்க்கதரிசியை பார்த்த பிறகு மானிடர் மீது காதல் வருவது அத்தனை எளியதா? நடுவரவர்களே, பாரதியின் சொல் மட்டுமல்ல, பொருள் மட்டுமல்ல, அவனுடைய தலைப்பு கூட வீரம் பேசும். அவன் மகாபாரதத்திலே பாஞ்சாலியை துகிலுரிதல் சரித்திரத்திற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பெயர் எடுக்கிறார்கள். வியாசர் சபாபருவம் என்கின்றார், ஸ்ரீவில்லிபுத்தூரார் சூதுபோர் சருக்கம் என்கின்றார், பாகவதர்கள் திரௌபதி மான சம்ரட்சணம் என்றார்கள், சூது துகிலுரிதர் என்றனர் நாடகக்காரர்கள். ஆனால் பாரதியோ பாஞ்சாலி சபதம் என்கின்றான். அவனுடைய நடுவரவர்களை நான் இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, அவர் விழுந்து போகின்ற இடம் ஒன்று உண்டு. காதலை சொல்லவில்லை, காலனிடம் சொல்கின்றேன். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, யம தர்ம ராஜாவை பார்த்தால் பயந்து ஓடித்தான் தீர்வார்கள். ஆனால் பாரதி தான் காலன் முன்பே நின்று அவனுக்கே விதிகள் கொடுத்தவன். ஆளால முண்டவனடி சரண் என்ற மார்க்கண்டன் தன்னை தாவி கவர போய் நீ பட்ட பாட்டினை யான் அறிகுவேன். இங்கிருந்து 4000 காதம் விட்டகல், உன்னை நான் விதிக்கிறேன், ஹரி நாராயணனாக நான் உதிக்கிறேன். அட காலா, உன்னை நான் சிறு புல்லென மதிக்கின்றேன், இந்த காலருகே வாடா, சற்றே உன்னை நான் மிதிக்கின்றேன். இறுதி வரியிலே வீரம் உச்சத்திற்கு சென்று ஏளனமாக மாறி போகிறது என்றார். நடுவரவர்களே, எப்படி பார்த்தாலும் எல்லா பாடல்கள், காதல் பாடல்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் கூட வீரம் தான் மிளிரும் என்று சொல்லி பாரதியார் கவிதையிலே காதல் மின்னுகின்றது, வீரம் மிளர்கின்றது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.